ஹலோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா எம்புரான். கடந்த வியாழக்கிழமை இருந்து ரிலீஸ் ஆன படங்க இது. நம்ம மோகன்லால் சார் நடிப்பிலையும் பிருத்திவிராஜ் சார் நடிப்பிலையும் பிருத்திவிராஜ் சாரோட மூன்றாவது மூன்றாவது படமா வந்து அவரோட இயக்கத்துல வந்திருக்குது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம், அதாவது 2019 இந்த படத்தோட பார்ட் 1 வந்தது. பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கேப்ல வந்து பார்ட் 1 சக்சஸ்னால பார்ட் 2 எடுத்தாங்க. ஆரம்பத்திலேயே பார்ட் 1 இதுலயே வந்து அதோட லீடு கொடுத்துருப்பாங்க பார்ட் 2 எடுக்கிறதுக்காக. சரி, நம்ம இந்த படத்தோட பார்ட் 1 என்ன பாத்தீங்கன்னா, கேரளால வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவர் வந்து பி.கே. ராமதாஸ். அவர் வந்து ஆண்டுட்டு போன பிறகு அவரோட மருமக வந்து ரொம்ப ஊழல், ரொம்ப ஒரு போதை ட்ரக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பாருங்க அவரோட மாநிலத்துல. அப்படி இருக்கிறதுனால அந்த கட்சியோட எம்எல்ஏவா இருந்த நம்ம ஸ்டீபன் நெடும்பள்ளி மோகன்லால் சார் வந்து அவரை வந்து ஆட்சியில இருந்து கீழே இறக்கி விட்டு அவரோட மகனான ஜித்தின் ராம்தாஸ் வந்து பதவியில வந்து ஏத்தி விட்டுட்டு அவர் வந்து எங்கேயோ தலைமறைவாயிருவார். இப்படித்தான் அந்த படத்தோட பார்ட் 1 வந்து முடியும். இது லூசிபர். அதே பார்ட் 2வா லூசிபர் 2 வந்து எம்புரானுங்கிற பேர்ல வந்து வந்திருக்குங்க. நம்ம அந்த படத்தோட கதைக்குள்ளத்துக்குள்ள போலாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதே டைப்ல இப்போ அந்த இதுல வந்து பார்ட் 1ல வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அவர் போயிடுவாருங்களா. இவர் வந்து இப்ப மாநிலத்துல வந்து முதல்வராக இருப்பாரு. யாரு? நம்ம ஜித்தின் ராம்தாஸான டொவினோ தாமஸ் சார் தான் வந்து இதுல முதலமைச்சரா இருப்பாரு. அவர் அப்படி வந்து ஆடுன்னு இருக்கிறப்ப அவருக்கு வந்து நல்ல இது இருந்த போய் அப்படியே வந்து வேற மாதிரி மாறிடுறாரு. அவரு ஒரு ஊழல்வாதின்னு வந்து நிரூபிச்சிருவாரு. அவர் வந்து ஒரு மதவாத சக்தி, அதாவது மாநில சென்ட்ரல் ஆள்ற மதவாத சக்தியோட கூட்டணி போட்டுட்டு ஒரு இது பண்ணலான்னு பாப்பாரு. இவர் வந்து தனி IUF இருந்து பிரிஞ்சு வந்து தனி கட்சி IUF-PKன்னு ஆரம்பிக்கலான்னு பாப்பாரு, ஏதோ கேரளாவை அபகரிக்கிறதுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்சியில வந்து அவரோட மகள் இருக்காரு பாத்தீங்களா, பிரியதர்ஷினி ராம்தாஸ். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, தான் வந்து இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கிறதுக்காக முடிவு பண்ணுவாங்க. அப்படி பொறுப்பேற்கிறதுக்காக கேரளால எல்லாம் வந்து ஒரே வந்து என்ன சொல்றது, மதவாத சக்திகள் வந்து ஊடுருவறனாலையும் இதெல்லாம் ஒரு நாடே வந்து வேற மாதிரி ஆயிருங்கிறதுனாலையும் அங்க இருக்கிற ஆளுகளை இந்த ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. அவரு போய் நம்ம மோகன்லால் சார்ட்ட வர சொல்லி அவர் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருப்பாரு. இருந்தாலும் என்ன, அவரை வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த பிரியதர்ஷினி ராம்தாஸை வந்து மறுபடியும் அரியணையில ஏத்தி வைக்கலான்னு பாக்குறதுக்கு தான் இந்த படத்தோட கதைங்க. அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னா வந்து அதே மாதிரி தாங்க, ஒருத்தன் வந்து பதவியில இருந்து இறக்கி விட்டு இன்னொருத்தனை ஏத்தி வைக்கிற அதே மாதிரிதான் வந்து இந்த படத்துல வந்து அப்படியே வந்து யாரு நம்ம ஜத்தின் ராமதாஸ் வந்து பதவியில இருந்து இறக்கி விட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி ராமதாஸ் வந்து பதவிக்கு வந்து அரியணையில ஏத்துறதுக்காக இந்த படத்தோட கதை. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான். அப்படியே வந்து ஒரு பார்ட் 1ல இருக்கிற மாதிரியே தான் இந்த இதுவும் போகும். ஆனா இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல வந்து ஃபுல்லா ஒரு இன்டர்நேஷனல் இதா காமிச்சிட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் நம்ம மோகன்லால் சார் வந்து ஒரு இதுல இருக்கிற மாதிரியும் ஒரு மாஃபியா இதுல இருக்கிற மாதிரியும் அவரு வந்து ஒரு பல நாட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு அவரு ஒரு தனி ஆட்சி, அதாவது நெக்ஸஸ் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது காபுகா காட்டலுக்கும் யாரு இந்த இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இல்லுமினாட்டி. அதுல மாதிரி இவர் வந்து என்னன்னா ஒரு நெக்ஸஸ் குரேஷி அப்ராம்னு ஒரு நெக்ஸஸ் இதையும் கேங்கையும், இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா காபுகா காட்டல். இந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு கேங் வார் நடக்கும். அந்த மாதிரி இதை காமிச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து இவங்களோட இதாத்தான் காமிப்பாங்க. அதாவது கேங் வார் இது என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோகன்லால் சார மாஸ் காமிக்கிறன்னு சொல்லிட்டு படத்துல இருந்து ரொம்பவே டீவியேஷன் ஆகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற பக்கத்துல வேற நாடு, வேற மொழி, வேற கூட பேசுறப்போ வந்து இன்டர்நேஷனல் இதுல வந்து 2 டீலர், அதாவது மோகன்லால் சாரும் இன்னொரு ஆப்போசிட் காபுகா காட்டாலும் சந்திச்சுக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உணர்வு தான் தந்துச்சு. எனக்கு என்னமோ இது வந்து சொல்ல போனா வந்து இந்த ஒரு தரமான படத்தை வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். இதை விட்டுட்டு அவங்க வந்து ஃபாரின் இதுன்னு அந்த சம்பந்தமே இல்லாம வந்து படத்துல வந்து கதையை குழப்பி படம் நகர்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா பொறுமையா தான் நகருது. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை வந்து மோகன்லால் சாரை நம்பித்தான் வந்து கையிலேயே ஒப்படைச்சிருக்காங்க, அவரோட மாசின் காமிச்சே போட்டுடலான்னு. அதே மாதிரிதான் முக்கியமான சீனுக்கெல்லாம் மோகன்லால் சார் என்ட்ரி ஆகிறப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிஜிஎம் போட்டு தாக்கி அவரை தூக்கி குடிச்சதால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மற்றபடி கதை எனக்கு என்னமோ ஸ்பீடா ஏறின மாதிரி எதுவும் தெரியல. அவர் வந்துட்டு போறதா ஸ்பீடா இருக்கு. இப்போ ஒரு கதை எப்படி திரைக்கதை நகரணும்னா, அதாவது கதை நகர ஹீரோ என்ட்ரி ஆகிறப்ப திரைக்கதையும் சேர்ந்து போறப்ப நல்லா அந்த இடத்துல மாச கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதுல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குது திரைக்கதை. எந்த இடத்துலயுமே எனக்கு பிக்கப் ஆன மாதிரியே தெரியும். எனக்கு தெரிஞ்சு பிக்கப் ஆனது எங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதாவது பி.கே. ராமதாஸ், மஞ்சு வாரியர் மேம் சொல்லுவாங்க, பதவி ஏற்க வருவாங்க. அதுல வந்து டெரிவேஷன் ஒரு டிரைவ் மாதிரி பண்ணிருப்பாங்க. எப்படின்னா ஒரு முழு நேரம் அரசியல்வாதியா மாறிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு ஒருத்தர் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது வந்து 3 விஷயம் வச்சு சொல்லுவாங்க. அதை பாக்குறத எனக்கு கூஸ்பம் சீனா தோணுச்சு. அதாவது மோகன்லால் சாரை காமிக்கிறத விட, ஏன்னா வந்து ஹீரோ என்ட்ரிங்கிறது அவங்களே பில்டப் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகணும்.
ஆனா இதுல எனக்கு சொல்ல போனா மஞ்சு வாரியர் மேமுக்கு கொடுத்த பில்டப் கூட மோகன்லால் சாருக்கு கொடுக்கல. வெறும் நடக்க வைக்கிறது, கண்ணாடி மாட்டுறது, ஒரு கேங் ஃபைட் நடக்கிறது, துப்பாக்கி சுவடி இது நடக்கிறது, அதுதான் வந்து பெரிய இதா தெரியுது. அப்புறம் வந்து அவர் வந்து கேரளாக்கு வரதே வந்து அவர் சொல்லிட்டு வந்த பிறகு என்ன சொல்றதுன்னா, அங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வான்னு கூப்பிடுவார். அந்த ஃபைட் சீன் தான் வந்து யாரு மஞ்சு வாரியர் மேம காப்பாத்துறது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு அவருக்கு பெரிய கொடுத்த இன்ட்ரோவா தெரியுது. இந்த படத்திலேயே வந்து முழுக்க முழுக்க மாஸ்க் யாரு மோகன்லால் சாருக்கு வந்து தரமான திரைக்கதை அமைச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் எல்லாருமே ரசிக்கிற வெகுஜன மக்கள் ரசிக்கும் படமா இருந்திருக்கும். பார்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பாக்குறக்கே அடுத்தது என்னன்னு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லாம அதுல கிளைமேக்ஸ் அதுல லீடு கொடுக்கறது கூட அவ்வளவு சூப்பரான சீன். ஆனா இதுல எதுக்கு சம்பந்தமே இல்லாத கதை. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா படத்தோட முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர காட்சிகள்ல வந்து வடமாநிலத்தில் நடக்கிற ஒரு மதவாத சக்தியை மதவாத கலவரத்தை காமிக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப கொண்டு போயிட்டு தேவையற்ற திணிப்பு. படத்துல வந்து திரைக்கதைக்கு அதாவது பிருத்திவிராஜ் சாரை வந்து இது கன்விக்ஷன் உள்ள கொண்டு வந்து கன்வின்ஸ் பண்ணணுங்கிறக்காகவே இந்த படத்துல வந்து நிறைய வந்து திரைக்கதைகளை மாத்தி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிறது, கிளைமேக்ஸ் நடக்கிறது பிருத்திவிராஜ் சாரை இணைக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க ஒரு இது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வைங்க உங்களுக்கு நம்பவே முடியாது. என்னடா இப்படி எல்லாம் போட்டு அது கூட இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து சம்பந்தமே இல்லாத காட்சிகள்லாம் இருக்குது. எதுக்கு அந்த இதை வந்து திணிச்சிங்க? மோகன்லால் பிருத்திவிராஜ் சாரை இணைக்கிறக்காக இந்த அளவுக்கு எதுக்கு பண்ணிருக்கீங்க? அதுக்கு பேசாம வேற ஏதாவது கதையை வச்சு கூட இது ரெடி பண்ணிருக்கலாமே. இது வந்து ஆரம்பத்துல அவங்க கொண்டு போற மாதிரி அவங்கதான் இந்த சென்ட்ரல்ல ஆள்ற ஒரு கட்சியாவும் காமிச்சு ரொம்ப போட்டு படத்துல திணிச்சு மோகன்லால் சாருக்கு மாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேஸ்ட் பண்ணி வச்சு எந்த இடத்துலயும் அவர் வந்து எலவேஷன் கொடுத்த மாதிரியே தெரியல. அதான் சொல்ற மாதிரிங்க மஞ்சு வாரியர் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரோ அந்த ஒரு சீன் அந்த மாறுவாங்க. எப்படின்னா அரசு பட்டு இது அதனா வரைக்கும் வந்து ஆடிக்கார்லயும் கலர் சேலையும் கட்டிட்டு போன பொம்பளை வந்து முழு நேரம் அரசியல்வாதியா மாறுறதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு வெள்ளை புடவையும் ஒரு கோடு போட்ட இது கரை சேலை கட்டின இதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாசடர் கார்லயும் வந்து ஒரு எலவேஷன் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல கூட எனக்கு தெரிஞ்சு எந்த எலவேஷனும் இல்ல. பார்ட் ஒன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இதுல எலவேஷன் சீனும் இல்ல, எதுவுமே இல்ல. மியூசிக் தான் இந்த படத்துல தூக்கி நிப்பானதே வந்து மோகன்லால் சாரை காமிக்கிற எல்லா சீன்லயும் மியூசிக் நின்று பேசுனது அந்த படத்தோட மிகப்பெரும் வெற்றியா இருக்கும். மற்றபடி எம்புரான் வந்து இப்ப வந்து நொண்டுறான் அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. ரொம்ப தக்கி தான் ஸ்கிரீன் பிளே போகுது. எந்த இடத்துலயும் நின்று பேசல. இந்த வாட்டி வந்து எம்புரான எதிர்பார்த்த எல்லா கேரள மக்களுக்கும் ஒரு அதிருப்தி தான். மற்றபடி இந்த படத்துல வந்து ஒரு பிளாட்டான திரைக்கதை எதுவுமே இதாகல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடிட்டிங்கும் படத்துல வந்து என்ன சொல்றதுன்னா பெரிய மாஸ் காட்சிகள் இருக்கிறனால ஒளிப்பதிவு இது மாஸ் காட்சிங்கிறத விட பெரிய ஃபாரின் லொகேஷன் எல்லாம் போய் காமிச்சனால ஒளிப்பதிவு உண்மையா நல்லா பாராட்டலாம். அந்த எடிட் பண்ண விதங்களும் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட் காட்சி, சண்டை காட்சிகள்லாம் ஸ்டண்டும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்து என்ன பிரயோஜனங்க? ஸ்கிரீன் பிளே தானே உட்காந்து பாப்பீங்க. அது படம் 2 மணி நேரம் 50-55 நிமிஷம் கிட்ட போகுது. எப்படிங்க உட்காந்து பாப்பீங்க? ஸ்கிரீன் பிளே இப்படி பொறுமையா போயிட்டு இருந்தா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். எம்புரான்